வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் நம்ம ஒரு பார்ட்டிக்கான மெனு பிளானிங், ப்ரிப்ரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வெஜ்ஜு நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் சமைச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டினாலே அதுவும் பெரிய சைஸ் பார்ட்டினா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதோட மெனு ப்ரிப்ரேஷன். இந்த பர்த்டே பார்ட்டி என்னோட பொண்ணோட 10th பர்த்டே பார்ட்டி. ஸோ இந்த பார்ட்டியோட தீம் நம்பர் 10 தான் இந்த பார்ட்டியோட தீமு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான மெனு நான் எழுதி வச்சுக்கிறேன். இந்த மெனு ப்ரிப்பரேஷன் அப்போது ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் எதுவுமே ஃபஸ்ட் டைமாக சமைக்கிற மாதிரி எந்த ஐட்டமும் இல்லை. இதுக்கு முன்னாடியே நான் செஞ்சு எனக்கு கரெக்டாக வரும்னு தோன்ற ஐட்டமை மட்டும்தான் இந்த மெனுவில் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மெனு எழுதுனதுக்கப்புறம் இதுக்கான ஐட்டம்ஸு, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கான்றது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா கடைசி ப்ரிப்ரேஷன் அன்றைக்கி கடையில் போய் வாங்குறது, அப்புறம் அது கடையில் சம்டைம்ஸ் இல்லாமல் போகலாம். ஸோ அந்த லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம முன்னாடி நாளே இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபைனல் மெனு. கம்ப்ளீட்டாக இந்த எல்லா ப்ரிப்ரேஷன் குக்கிங் வீடியோவை கேப்சர் பண்ண முடியல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ஃபைனல் மெனு. அதில் ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸை நான் சமைக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த பார்ட்டிக்கு முன்னாடி நாள், அதுவும் ஒரு லார்ஜ் சைஸ் பார்ட்டின்னா அதுக்கு முன்னாடி நாளே நம்ம அந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டை சரி பார்த்துக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்புறம் சமைச்சதுக்கப்புறம் எங்கே எதில் கொண்டு வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மட்டன் பிரியாணி நான் நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கரில் சமைச்சிட்டு அப்புறம் இந்த ஸ்லோ குக்கரில் வார்ம் மோடு செட்டிங்ஸில் வச்சிடுற மாதிரி தான் பிளானு. அப்புறம் இது ஃபிஷ் குழம்பு, மட்டன், இந்த மாதிரி எதில் வைக்கிறதுன்னு. பிரியாணியே ப்ரெஷர் குக்கரில் 2 ட்ரிப்பாக வச்சு ஒவ்வொரு வாட்டி கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பிளான்னு. ஸோ இதுதான் சிக்கன் கிரேவிக்கு இந்த பாத்திரத்துலேயே சமைச்சு அப்படியே கொண்டு டேபிளில் வைக்கிற மாதிரி. இது ஒரு கேஸ்ட் அயர்ன் பாட்டு. அப்புறம் பின்னால் மட்டன் சூப் ரசம். இது இன்னொரு சின்ன சைஸு ஸ்லோ குக்கரு பின்னால் இருக்கிறது. பெல்லான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோ குக்கரில் மட்டன், தால்ச்சா, சிக்கன் பாஸ்தா, ஸ்க்ராம்பிள்ட் எக் எல்லாமே சமைச்சு அதே மாதிரி வார்ம் மோடு செட்டிங்ஸில் வச்சுட்டா ஓரளவுக்கு பார்ட்டி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த சூடு இருக்கும். அடுத்தது பார்ட்டிக்கு தேவையான கரண்டி. சமைக்கும் போதே நிறைய கரண்டி நம்ம எடுத்துடுறதுனால கடைசியாக அந்த டேபிளில் வைக்கும் போது கரண்டியே காணாமல் போயிடுற மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு கரெக்டாக எந்தெந்த ஐட்டம்ஸ், எந்தெந்த பாத்திரத்துக்கு எந்தெந்த கரண்டி வேணுமோ ஒரு ரஃப்பாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். ஸோ அடுத்தது இந்த நடுவில் இந்த பேப்பர் பிளேட்ஸ்க்கான இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வாட்டி பார்ட்டிக்கு எந்த பிளாஸ்டிக்கான ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக பயோடிகிரேடபிள் ஐட்டம்ஸாக இதில் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதாவது மக்கும் தன்மை உள்ள பேப்பர் பிளேட்டு, கப்ஸு, ஸ்பூன்ஸ் எல்லாமே. இது பேம்பூ ஸ்பூன்ஸு, கப்ஸ், கேக்கு, டெசர்ட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்பூன்ஸு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டியோட எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம ஜென்ரலாக இந்த ஸ்பூன் பிளேட்டை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காமல் கடையில் டக்குன்னு பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ்னால் ஈஸியாக கிடைக்கும், அதுதான் வாங்கி வைப்போம். பட் ஒரு 3 மணி நேரம் பார்ட்டியில் அதுவும் 30 பேர் சாப்பிட்ற பார்ட்டின்னா ஸ்பூன்ஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்பூன்ஸு, 100 கப்பு, பிளேட் ஒரு 30 to 50 பிளேட்ஸு, அப்புறம் பவுல்ஸ், இதெல்லாம் ரொம்ப நிறைய பிளாஸ்டிக் குப்பை ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேண்டான்றதுனால தான் இது வாங்கியிருக்கோம். அஃப்கோர்ஸ் இது மார்க்கெட்டில் விற்கிற பிளாஸ்டிக்கோட கொஞ்சம் இந்த பிளேட்ஸு, ஸ்ட்ராலாம், கொஞ்சம் பேப்பர் ஸ்ட்ராஸ் எல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். பட் ஓகே, மேபி இந்த பார்ட்டியில் கேக் நம்ம ரொம்ப ஒரு ஹை எண்ட் எக்ஸ்பென்சிவ் கேக்காக வாங்காமல் கேக் பட்ஜெட்டில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த காசு இந்த மாதிரி கொஞ்சம் பயோடிகிரேடபிள் ஐட்டம்ஸில் போட்டால் நமக்கும் நம்மளை விட நம்மளோட என்விரான்மெண்ட்க்கு இது ரொம்ப நல்லதும் ரொம்ப இப்போ அவசியமான தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இது பேப்பர் ஸ்ட்ராஸு. அடுத்தது அந்த பேப்பர் கப்ஸு பார்த்திங்கன்னா சுடு தண்ணி, சில்லு, கூல் ட்ரிங்க் எல்லாமே தாங்குகிற அளவுக்கு கொஞ்சம் திக்கான கப்ஸு. பிளேட்டு இதுக்கு முன்னாடி வாட்டியெல்லாம் இந்தியாவில் சென்னையில் பார்ட்டி பண்ணும்போது பாக்கு மட்டையில் கூட நல்லா பிளேட்டெல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். பட் இங்கே எங்களுக்கு கிடைக்காததுனால நான் ஆன்லைனில் தான் இது எல்லாமே மோஸ்ட்லி வாங்கினோம். இதுக்கான லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன்.
பவுல்ஸு. ஆக்சுவலாக பிளேட் கூட பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் பிளேட்ஸ் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கும், டெப்த்தும் இருக்கும். பட் பிளாஸ்டிக் வேண்டான்றதுனால நாங்கள் இந்த பேப்பர் பிளேட்ஸாக வாங்கினோம். இதுதான் இந்த பிளேட்ஸு. இந்த இதில் தான் அப்புறம் மீதி டெசர்ட்டும் வைக்கலான் இருக்கோம். வெஜிடேரியன் செப்பரேட்டு டேபிளில். இந்த வெஜிடேரியனும் செப்பரேட்டு டேபிளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பியூர் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ரொம்ப பக்கத்தில் வச்சோன்னா அவங்களுக்கு சாப்பிட்ற போது கொஞ்சம் ஒரு மாதிரியும் இருக்கும். இந்த கரண்டி அதில் யாராவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களான்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷனும், சாப்பிட கொஞ்சம் அந்த அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பயுமே வெஜிடேரியன் செப்பரேட் டேபிளில் வச்சுருப்பேன். அதுவும் இந்த பார்ட்டி வந்து ஃப்ரைடே இருந்ததுனால சில நான் வெஜிடேரியன்ஸே அன்னைக்கு வெஜிடேரியன்ஸ் மட்டுமே வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்றதுனால செப்பரேட்டு டேபிளாக நான் வச்சுட்டேன். ஸோ இதுதான் இன்னையோட இந்த மெயின் ப்ரீவியஸ் டே ப்ரிப்பரேஷன். ஈவினிங் பார்ட்டின்றதுனால நான் மீட் எல்லாம் எதுவுமே முன்னாடி நாள் மேரினேட் பண்ணல, சமைக்கிற அன்றைக்கே பண்ணிக்கலான்ட்டு. முன்னாடி நாள் நான் வெறும் எல்லாமே இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அதே நேரத்தில் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் மட்டும் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லா ஐட்டம்ஸ்க்கும் இதில் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா தனித்தனியாக அப்போ எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா டைமும் வேஸ்ட்டு, தண்ணியும் வேஸ்ட் ஆகும். ஸோ இன்னையோட ஃபஸ்ட்டு மெனு ப்ரிப்பரேஷனில் வெஜிடேரியன் ஃபஸ்ட்டு சமைச்சிட்டு அப்புறம் செப்பரேட்டாக நான்வெஜ் சமைக்கிறேன். வெஜிடேரியனில் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஐட்டமாக ஜீரா ரைஸ் பண்ணிடலான்ட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு பெரிய ஐட்டம் ஒன்று பண்ணிடலான்ட்டு. டீட்டெயில்டு ரெசிபி மெனுவாக என்னால் கேப்சர் பண்ண முடியல, கொஞ்சம் ஷார்ட்டாக. ஜீரா ரைஸ்க்கு வந்து ஜீரா, கேஷ்யூநட்டு, க்ரீன் சில்லிஸு, பே லீஃப் எல்லாம் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் நெய்லேயே இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற ரைஸு, பாஸ்மதி அரிசி இன்றைக்கி ஒரு 3 மெஷரிங் கப்புக்கான பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி, உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம ஊற்றிட்டு நல்லா குக்கரில் 1 to 2 விசில் வர வரைக்கும் நான் இந்த ஜீரா ரைஸை பண்ணியிருக்கேன். பன்னீர் கிரேவி இருக்கிறதுனால இந்த பிளெயின் ஜீரா ரைஸாக இருக்கட்டும்ன்றதுனால அப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜீரா ரைஸ்க்கான ஒரு விசில் நமக்கு வந்துருச்சு. இப்போது ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா நமக்கு நீளமாக வந்திருக்கு. இதை அப்படியே குக்கர்லேருந்து ஒரு ட்ரேக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரேயில் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக ஜீரா ரைஸ் கொஞ்சம் கூட குக்கரில் அடி பிடிக்காமல் அப்படியே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டே ஒரு மெயினான ஐட்டம் பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அடுத்தது பின்னால் வர ஐட்டம் சமைக்க முடியாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு மெயினாக ஒரு ஐட்டம், ஒரு ரைஸ் ஐட்டம், ஒரு கிரேவி ஐட்டம் பண்ணிட்டோன்னா நம்ம கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ நல்லா உதிரியாகவே நமக்கு ஜீரா ரைஸ் வந்திருக்கு. இதை வந்து ஒரு ட்ரே போல் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். ட்ரேயில் போட்டு இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக்கிங் ட்ரேயில் வச்சு மூடி வச்சுட்டேன். அப்படியே அவனில் வச்சு வேணால் கொஞ்சம் வார்ம் செட்டிங்ஸ்லேயே வச்சோன்னா அப்புறம் கடைசியாக டேபிள் மேலே கொண்டு வந்து வைக்கிற போது கடைசி வரைக்கும் சாதம் கொஞ்சம் அப்படியே சூடாகவே இருக்கும். அடுத்தது வந்து ஒரு கிரேவி ஐட்டம். இது வந்து பன்னீருக்கான கிரேவி. வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு இதை நல்லா கொஞ்சம் நெய்யில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அந்த வெங்காயத்தோட அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடணும். தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினா, ஆக்சுவலாக இந்த வாட்டி கொஞ்சம் டபுள் த கிரேவி குவான்டிட்டியே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஹாஃபாக இதை வந்து வதங்கினதுக்கப்புறம் ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் வந்து பன்னீர் கிரேவிக்கும் இன்னொரு ஹாஃப் வந்து சிக்கன் கிரேவிக்கு இந்த மசாலாவையே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கான தேவையான மசாலா எல்லாம் நான் போட்டுறேன். உப்பு, மஞ்சள் தூள், சில்லி பவுடரு, கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர், தனியா பவுடர். கரம் மசாலாக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு மேலே வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம்மேடு கரம் மசாலாக்கான ரெசிப்பியும் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் கூட போட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா கிரேவியும் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வரும். ரொம்ப நல்லாவே இருக்கும் ரெசிபி. அடுத்தது அந்த கிரேவி, அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் வந்து அதே கடாயில் வந்து ஒரு 1/2 கிலோக்கான 500 கிராம்ஸ்க்கான பன்னீர் க்யூப்ஸ் வந்து கட் பண்ணி கொஞ்சம் நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். அதே அந்த மசாலா லேஸாக அது கோட்டிங் ஆகிறதுனால அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் அந்த
பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதில் பாதி கிரேவி எடுத்துக்கிறேன். பாதி கிரேவி எடுத்து அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விட்டு நல்லா பபுள்ஸ் வரும்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டோன்னா நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ மெயினான ஒரு ரைஸு ஒரு கிரேவி ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 1 by 1 மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே சமைச்சிட்டு வந்துடலான்ட்டு தான் என்னோடய பிளானு. ஸோ இதெல்லாம் கொதிச்சிட்ருக்கு. இந்த வாட்டி நிறைய ஐட்டம்ஸ்ன்றதுனால என்னால் ட்ரைபாடில் வச்சு ரொம்ப ஃபோக்கஸ்டாக எடுக்க முடியல. அதனால கொஞ்சம் ஷேக்கும் இருக்குது. சின்ன சின்ன வீடியோஸாக தான் கேப்சர் பண்ண முடியும். அடுத்தது இது வந்து கார்லிக் டிப்பு. கார்லிக் டிப் வந்து ரொம்ப சிம்பிள். நல்ல தயிர், திக்கான தயிர், சால்ட்டு, பெப்பரு, கொஞ்சம் லைம் ஜூஸு, அப்புறம் ஒரு 3 பூண்டு பல் மிக்சியில் சின்ன மிக்சி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுதான் கார்லிக் டிப்பு. இது வந்து அந்த ஸ்ப்ரவுட் சாலடுக்கு இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இது வந்து கொத்தமல்லி சட்னிக்கு கொத்தமல்லி, புதினா, தேங்காய், உப்பு, எலுமிச்சைப்பழம் இதெல்லாம் போட்டு இதுதான் கொத்தமல்லி சட்னி, க்ரீன் சட்னி. அதாவது இந்த க்ரீன் சட்னிக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த க்ரீன் சட்னிக்கான ரெசிபியும் இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து ரசம், பிளெயின் ரொம்ப பேசிக்கான சிம்பிள் தக்காளி ரசம். இது வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரத்துக்கு முன்னாடி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அப்புறம் ரசத்தையும் நம்ம இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் இந்த பூண்டு தாளிக்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டேன். இதுக்கும் பருப்பு குழம்புக்கும் சேர்த்து அந்த கடுகு உளுந்து தாளித்தது அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது வந்து சால்சா, அதாவது டொமேட்டோ, ரெட் கேப்சிகம், க்ரீன் சில்லி, சால்ட் இதெல்லாம் போட்டு சால்சாக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். இல்லை மேலே கூட அந்த லிங்க் இருக்குது. இதுதான் நம்மளோட சால்சா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ஸ்ப்ரவுட் சாலடு. இந்த கொண்டக்கடலையை வந்து முன்னாடி நாளே நான் ஊற வச்சுருந்தேன். இந்த கொண்டக்கடலையில் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இல்லை நான் இப்போ சேர்க்க போகிறேன். வேக வச்ச கொண்டக்கடலை இது. நல்லா ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் அந்த ஹோம்மேடு கரம் மசாலா பவுடர், குக்கும்பர், லைம் ஜூஸ் கொஞ்சம், அப்புறம் ஆனியன்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான சால்ட்டு வேக வைக்கும் போதே கொண்டக்கடலை அப்பையும் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, சால்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஸ்ப்ரவுட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்ப்ரவுட் சாலட் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு நார்மல் ஒரு ஸ்டார்டராக கூட அந்த சாலட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இந்த பருப்பு குழம்பு, அதாவது தால் ஃப்ரை. ஜென்ரலாக இதுக்கு பருப்பு எடுத்துப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து இதுக்கு மூங் தால் எடுத்திருக்கேன், அதாவது பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பைத்தம்பருப்பில் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வேக வைக்கும் போதே கொஞ்சம் பருப்போடு சேர்த்து தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, ஜீரகம், உப்பு, சால்ட்டு, பெப்பர் எல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ப்ரெஷர் குக்கரில் ஒரு பைத்தம்பருப்புன்றதுனால சீக்கிரமே வெந்துடும். ஒரு 1 to 2 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பருப்பு கடையிற மத்தோ இல்லை இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷரில் நல்லா நசுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இந்த பருப்பு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாளித்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்க விடலாம். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடேரியன் ஐட்டம்ஸும் முடிச்சாச்சு. அடுத்தது இது வந்து சிக்கன் நான்வெஜ் ஐட்டம்ஸ். சிக்கன் ட்ரை ஃப்ரைக்கான இது மேரினேஷனுக்கு தயிர், சால்ட்டு, பெப்பர், கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர்லாம் இப்போ ஆக்சுவலாக முன்னாடி வந்து அந்த கேஸ்ட் அயர்ன் பேனில் வந்து சிக்கன் பெப்பர் மசாலா பின்னால் வந்து சிக்கன் ட்ரை ஃப்ரைக்கு கொதிச்சிட்ருக்கு. இது இனிஷியல் ஸ்டேஜ் அப்போ கேப்சர் பண்ணது.
இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை இன்னும் கொஞ்சம் சுண்டி குக் ஆகிருக்கு. இன்னும் நல்லா அதை சுண்டி அப்படியே அந்த இரும்பு கடாயிலே அது அப்படியே ஒரு ட்ரை ஃப்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணியிருக்கேன். இது வந்து மட்டன் கிட்டத்தட்ட 1 கிலோக்கான மட்டன் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். உப்பு மசாலா எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கி மட்டன் பிரியாணி வந்து ப்ரெஷர் குக்கரில் 2 வாட்டியாக நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கான இது. வெங்காயம் தக்காளி சாதம் தண்ணி எல்லாம் போட்டு நல்லா குக்கருக்கு விசில். நான்வெஜ் சமைக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப டைம் ஆகிட்டதுனால என்னால் அப்போது ரொம்ப வீடியோ கேப்சர் பண்ண முடியல. இதுதான் மட்டன் பிரியாணிக்கான லிங்க்கு வீடியோட எண்டுலேயும் இதுக்கான வீடியோ லிங்க் போஸ்ட் பண்ணுறேன். மேலேயும் உங்களுக்கு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணலாம். மட்டன் பிரியாணி குக்கர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறம் அந்த ஸ்லோ குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இது சிக்கன் பாஸ்தா வந்து அந்த நார்மல் வீகன் 1 pot பாஸ்தா. இதுவும் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பண்ணிவிட்டு அப்புறம் இதில் குக்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் அந்த பாஸ்தா சாஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே அதிலேயே குக் பண்ண விடுறேன். இந்த 1 pot சாஸு இதில் ஆக்சுவலாக டைம் சேவிங்காக இருந்தது. ஸோ இதுதான் அந்த பார்ட்டியோட ஃபைனல் ப்ரிப்பரேஷன். மீன் குழம்புலாம் என்னால் ரொம்ப லாஸ்ட்டாக பண்ணதுனால என்னால் சுத்தமாக அந்த வீடியோவே எடுக்க முடியல. மீன் குழம்பு ரெசிப்பியும் என்னோடய வீடியோவில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, பாயில்டு எக்கு, அப்புறம் இந்த ஹாட் பேக்கில் வந்து சிக்கன் ட்ரை ஃப்ரை, பிரியாணி ஒரு ட்ரிப்புக்கான பிரியாணி இதுலேயும். அப்புறம் இது தீந்தோன்னா அடுத்த ட்ரேயில் இருக்கிற நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கான பிரியாணி கொண்டு வந்தேன். மட்டன் சூப் ரசம், மட்டன் தால்ச்சா, அப்புறம் இதுதான் அந்த பாஸ்தா, ஸ்க்ராம்பிள்டு எக்குன்றது ஒன்றும் இல்லை, அந்த முட்டை பொடி மாசு வெங்காயமே போடாத நார்மல் பிளெயின் ஸ்க்ராம்பிள்டு எக் அது. ஸோ இதுதான் நான்வெஜ்க்கான டேபிள். ஒயிட் ரைஸ் இது எல்லாமே வந்து வெஜிடேரியன் டேபிள்லேயே நான் வச்சுருக்கேன். இது வந்து டெசர்ட் டேபிள். இந்த வாட்டி நான் ஸ்வீட் எந்த ஐட்டமுமே செய்யலை. ஏன்னா வெஜ்ஜு நான்வெஜ் சமைக்கவே சரியாக இருந்ததுன்றனால ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே வந்து கடையிலேருந்து வாங்கிக்கிட்டோம். கேக்ஸு அந்த மாதிரியெல்லாம். அடுத்தது பேப்பர் பிளேட்ஸு கப்ஸ் எல்லாமே இங்கேயே வச்சுருக்கோம். அடுத்தது வெஜிடேரியன் டேபிள். அதில் வந்து அந்த ஜீரா ரைஸு, பன்னீர் கிரேவி, க்ரீன் சட்னி, சால்சா, கார்லிக் டிப்பு, அப்புறம் ரைத்தா, தால் ஃப்ரை, ஒயிட் ரைஸு, ஸ்ப்ரவுட் சாலட் எல்லாமே. இதுதான் இந்த பார்ட்டிக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.